செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகம் விரதம் இருந்து நான் சொல்ற மூல மந்திரங்களை சாண்டிங் பண்ணீங்கன்னா சகல தோஷமும் விலகும், ஒரு நபரை தவிர. முருகன் வழிபாடு எவ்வாறு மேற்கொள்ளும்னா, யாரு கும்பிடுறோம்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். உங்க ஜாதகத்துல எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்க கூடாது. யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கும் முருகனின் சாபத்தில் பிறந்தவர்கள். ஏன் குழந்தை வரம் கிடைக்காது. வராகி வழிபாடு கரணம் பன்றியாக இருப்பவர்கள் மட்டும் வழிபாடு பண்ணணும். வேற யாராக இருந்தாலும் புரியுதா? ரத்த பலி கொடுத்தா அவனோட ஆன்மா பறிபோகுங்க. அவனுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடியவனுடைய கரணம் என்னன்றது தெரிஞ்சு வராகி அவனுக்கு பண்ணிய பலி கொடுக்கும் போது அந்த பட்சிய பலி கொடுத்தா செத்து போயிருவாங்க. இது உண்மைங்க. வேலை கிடைக்கணுமா? திருச்செந்தூர் போ. திருச்செந்தூர்ல கடல்ல நீராடுங்க, வேலை கிடைச்சிடும், ப்ரமோஷன் கிடைச்சிடும், தோஷம் விலகிடும். குருஸ்தலம் மத்தவனை போதிக்கக்கூடியது. என் ஐயா எனக்கு நாக தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குன்றாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, எனக்கு முன்னேற்றமே இல்ல, திருப்பரங்குன்ற முருகனுக்கு போங்க, இருதார தோஷங்கள் விலகிடும். இன்னைக்கு திருப்பதியில இருக்கிற கோயில வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது கான்ட்ரவர்சியாக நான் பேசினேன். அங்க இருக்கிறது ஏன் பேரிக்கேன், புரியுதா விஷயம் உங்களுக்கு? அதை வந்து பெருமாள்னு கொண்டு போயிட்டாங்க. எதனால ஜெயலலிதா அம்மா பச்சை மட்டும் யூஸ் பண்றாங்க, கலைஞர் மஞ்சள் மட்டும் யூஸ் பண்றாரு? கலைஞர் ஐயா யூஸ் பண்ணாரு. எதுக்கு நரேந்திர மோடியா ஒயிட் அண்ட் ஒயிட் காம்பினேஷன் சிமெண்ட் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்றாரு? அப்ப செவ்வாய் நீசமானவர்கள் எக்காரணத்தை கொண்டும் திருப்பரங்குன்றம் முருகனை தவிர்த்து வேற எந்த கோயிலுக்கும் போக கூடாது. ஏன்? ஐந்து முகம் தோன்றில் ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமெனில் அஞ்சலன வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா எனும் போதுவோர் முன். கந்தா கடம்பா கார்த்திகேயா கதிர்வேலா வெற்றிவேல் முருகா வீரவேல் முருகா. அனைவருக்கும் ஜோதிட நண்பனின் வணக்கங்கள். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற சேனல்ல இன்னைக்கு பேட்டி கொடுக்கறதுல ரொம்ப சந்தோஷமாவும் பெருமையாவும் இந்த வீடியோ பதிவை நான் பதிவு பண்றேன். அதாவது திடீர்னு முருகன் போயிடாங்க, வடிவேல் சொன்ன மாதிரி என்னங்க திடீர்னு முளைச்சிருச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நீங்க கேள்வி கேட்கறீங்க. என்னங்க எங்க பார்த்தாலும் முருகனை ஒரு கொட்டாயத்துல வராகியை கும்பிட்டு இருந்தாங்க, பெருமாளை கும்பிட்டு இருந்தாங்க, மகாலட்சுமியை கும்பிட்டு இருந்தாங்க. இப்ப நாங்க திடீர்னு பார்த்தா முருகனை கும்பிட ஆரம்பிக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு முளைச்ச காலம் கிடையாது முருகன். ஓம் என்கிற பிரணவ மந்திரம்ன்றது எங்க ஆரம்பிச்சிச்சு? இந்த கேலக்சில ஓம்ன்ற பிரணவ மந்திரம் தான் கவர் ஆயிருக்கு. இன்னைக்கு கலியுகத்துல கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்து சொல்லக்கூடிய பதில் சொல்லக்கூடிய ஒரே கடவுள் யாரு? முருகன் மட்டும்தான். முருகன் கொண்டிருக்கக்கூடிய தத்துவம் என்ன? உன் கண்ணீருக்கு நான் பதில் கொடுப்பேன்றதான் கலியுகத்துடைய தத்துவமே. முருகன் எதனால அதிகமா கும்பிடுறாங்கன்றது நான் விஷயம் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. யார் யாரெல்லாம் மேஷ லக்னம் மேஷ ராசி, அதுக்கப்புறம் வந்து விருச்சக லக்னம் விருச்சக ராசி, தனுசு ராசி மீன ராசி, இவங்க எல்லாம் முருகன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க. 9ஆம் தேதி பிறந்தவங்க பூரா முருகன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க. 1ஆம் தேதி ஆதிக்கத்துல பிறந்தவங்க பூரா சிவன் ஆதிக்கத்துல பிறந்தவங்க. இப்படி ஒவ்வொரு தேதிகள்ல பிறந்தவங்க ஒவ்வொரு ஆதிக்கத்துல இருப்பாங்க. ஆனா எல்லாருமே முருகன் வழிபாட மேற்கொள்ளும் பொழுது என்ன பிரச்சனைகள் இருந்து வெளியே வருவாங்கன்னா, முருகன் திருமண கோலத்துல இருக்க ஒரு வீட்டுல, இன்னொரு வீட்டுல வேலை முன்னேற்றம் அடைகிற கோலத்துல இருக்க, இன்னொரு வீட்டுல எதிரிகளை வீழ்த்துற கோலத்துல இருக்க. இந்த மாதிரி அறுபடைகள்ல ஒரு மனிதனுக்கு தேவையான பிரச்சனைகள் இருந்து வெளியே வர்றதுக்கான தத்துவத்தை கொண்டு வைத்திருக்கிறான் என்னப்பன் முருகன். வேலை கிடைக்கணுமா? திருச்செந்தூர் போ. திருச்செந்தூர்ல கடல்ல நீராடுங்க, வேலை கிடைச்சிடும், ப்ரமோஷன் கிடைச்சிடும், தோஷம் விலகிடும். குருஸ்தலம் மத்தவனை போதிக்கக்கூடியது. என் ஐயா எனக்கு நாக தோஷம் இருக்கு, செவ்வாய் தோஷம் இருக்குன்றாங்க, என் பிள்ளைக்கு கல்யாணமே ஆக மாட்டேங்குது, எனக்கு முன்னேற்றமே இல்ல, திருப்பரங்குன்ற முருகனுக்கு போங்க, இருதார தோஷங்கள் விலகிடும், நாக தோஷம் விலகும். திருமணமே ஆகல, 30 வயசை தாண்டி போயிட்டு இருக்கு, திருமணம் ஆகும். ஐயா செய்வன மாந்திரிக தோஷம்னு சொல்றாங்க. ஐயா பழனி போங்க. ஒரு விஷயம் புரியுதா? அப்ப ஒவ்வொரு தத்துவத்தையும் என்னப்பன் கலியுகத்துல ஒவ்வொரு படை வீட்டுல இருந்து அருள் பாலிக்கிறார். அந்த கோயிலுக்கு போய் மன்றாடி பிரார்த்தனை பண்ணும்போது அந்த விஷயம் அவனுக்கு நடக்குது. செவ்வாய்க்கிழமை போய் பண்ணணும், நல்லா புரிஞ்சுக்கோங்க. மத்த தேதியில போனா அந்த அளவுக்கு அந்த பவர் இருக்காது. அது போக ஒவ்வொரு கோயில்கள்லயும் ஒவ்வொரு ஆறா பதியும்.
திருச்செந்தூர் முருகன்றது குருவோட ஸ்தலம், திருப்பரங்குன்ற முருகன்றது செவ்வாய் ஸ்தலம், பழனி வந்து பாத்தீங்கன்னா சுக்கர ஸ்தலம். ஒவ்வொன்னு இருக்கு. நம்ம ஜாதகத்துல எந்த கிரகத்தை ஆக்டிவேட் பண்ணா அந்த விஷயம் நடக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ராசி நட்சத்திரம் இருக்கும். திருமணம் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஜோசியர்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிட்டு எந்த கோயிலுக்கு போனா நடக்கணும்னு பாக்குறது சாலசிரதை. அப்ப முருகன் வழிபாடு மேற்கொள்ளும் அனைவர்களுக்கும் சகல விதமான தோஷங்களும் விலகி அவனோட அருள் கிடைச்சிடும். இதுதான் உண்மை. கலியுகத்துல கூப்பிட்ட குரலுக்கு யார் ஓடி வரா? தாய் தகப்பன் வருவாங்க, குலதெய்வம் வரும், அதுக்கப்புறம் யார் வருவான்? முருகன் மட்டும்தான் வருவான். நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த முருகனை வழிபாடு செய்யறதுக்கு உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். செவ்வாய் நல்லா இருக்கிறவங்க மட்டும்தான் கலியுகத்துல முருகன் கிட்ட சரணாகதி அடைஞ்சு அவங்களுக்கு பலன் கிடைக்கும். அட் த சேம் டைம் நல்ல மனிதர்களை சந்திக்கிறதுக்கு நல்ல நேரம் வரணும்னு சொன்னேன்ல. உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் அடையணும் அப்படின்னா என்னைக்கு நீங்க முருகனை பிரார்த்தனை பண்றீங்களோ அன்னையில இருந்து உங்களுக்கு விமோசனம். இது சத்தியமான உண்மை. ஏன் அத்தனை பேரை காப்பாத்திருக்காரு என்னோட அப்பன் முருகன். அவ்வளவு பிரச்சனையில இருந்து காப்பாத்திருக்காரு. வீடு, மனை, வாசல், சொத்து, பேங்க் பேலன்ஸ், திருமணம், எதிரிகளை வீழ்த்துறதுக்கு, செய்வன பிரச்சனை, மெடிக்கல் இஷ்யூஸ், என்ன வேணா பிரச்சனையாக இருந்தாலும் முருகனை வழிபாடை மேற்கொள்ளும் அனைவர்களுக்கும் அத்தனை தோஷம் விலகுன்றது மக்களுக்கு தெரியுது. இன்னைக்கு திருப்பதியில இருக்கிற கோயில வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. அது கான்ட்ரவர்சியாக நான் பேசினேன். அங்க இருக்கிறது ஏன் பேரிக்கேன், புரியுதா விஷயம் உங்களுக்கு? அதை வந்து பெருமாள்னு கொண்டு போயிட்டாங்க. அதை விட்டுருவோம். பிரணவ மந்திரம் எங்க இருந்து வருது? ஓம்காரம் எங்க இருந்து வருது? இந்த கேலக்சியை விட்டுட்டு நம்ம வெளியே போயிட்டோம்னா என்ன சவுண்ட் அங்க கேக்குது? அது சயின்ஸ்ல கான்ட்ரவர்சி என்னமும் போய்கிட்டு இருக்கு. ஹம்னு ஒரு சவுண்ட் கேக்குது, ஹம்னு ஒரு சவுண்ட். அதை நல்லா அழுத்தி சொன்னோம்னா ஓம்னு வரும். ஆனா நம்ம ப்ரூஃப் பண்ண அவங்க என்ன சொல்றாங்க, அதெல்லாம் சயின்ஸ் ஃபேக்ட்ல இருந்து அப்படித்தாங்க சவுண்ட் கேட்கும், வெட்ட வெளியில. அது ஓம்கார மந்திரம். கான்ட்ரவர்சியா நிறைய இருக்கு, அதை பத்தி நம்ம பேச வேண்டாம். முருகன் வழிபாடை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னா முதல்ல உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருக்கணும். உங்களுக்கு நல்ல நேரம் வரணும். அப்பதான் முருகன் கிட்ட சரணாகதி அடைவீங்க. நல்ல ஜோசியரை அப்பதான் நீங்க சந்திக்க முடியும். நல்ல பரிகாரம் உங்களுக்கு வேலை செய்யும். ஐயா நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கேன், முன்னேற்றமே அடையல, திருமண தோஷம் இருக்கு அப்படின்னு பல பிரச்சனைகளை நீங்க இருக்கீங்கல்ல. இதுக்கு எல்லாத்துக்குமே என் அப்பன் கிட்ட தீர்வு இருக்கிறதுனால முருகனை சரணாகதி அடைகிறதுனால வெற்றி உங்களுக்கு கிடைக்குதுன்னு நீங்க தாங்க சாட்சி. இருக்கு நீங்க மக்கள் தான் சாட்சி. இருக்கு. அடுத்த கேள்வி. ரொம்ப அருமையா சொன்னீங்கயா. முருகன் வழிபாட்டை பத்தி நிறைய சொன்னீங்க. முருகன் வழிபாடை எப்படி முறையா செய்யணும்னு சொல்றீங்களா? சரியான பதில். இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். முருகன் வழிபாட சரியா மேற்கொள்ளணுமே. என்ன ஒவ்வொரு கோயில ஒவ்வொரு ஸ்தலம்ன்றத சொல்றீங்க, அந்த கோயில ஒவ்வொரு வைப்ரேஷன் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நான் வந்து மேச லக்கணம், அப்ப மேச லக்கணக்காரவங்க முருகன் வழிபாடு பண்ணலாம், பிரச்சனை இல்லை. லக்னாதிபதி ரிஷப லக்கணம் சுக்கிரன்றது வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு அசுரகுரு ரெண்டு இருக்காங்க. அசுரகுரு இருக்கிறப்ப நம்ம செவ்வாயை வழிபாடு பண்ணலாமாயா? மிதனராசிக்காரங்க வழிபாடு பண்ணலாமாயா? கடகராசி பண்ணலாமாயா? ஐயா ராசிக்காரவங்க போய் சில கோயிலுக்கு போயிட்டு வந்தா அதுக்கு கெட்டது நடக்குது ஐயா. இது எதனால அடிப்படையிலையா நீங்க சொல்றீங்க? இது உண்மை, சத்தியமான உண்மை. எதனால ஜெயலலிதா அம்மா பச்சை மட்டும் யூஸ் பண்றாங்க, கலைஞர் மஞ்சள் மட்டும் யூஸ் பண்றாரு? கலைஞர் ஐயா யூஸ் பண்ணாரு. எதுக்கு நரேந்திர மோடியா ஒயிட் காம்பினேஷன் சிமெண்ட் காம்பினேஷன் மட்டும் யூஸ் பண்றாரு? எதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சீமான கருப்பு மட்டும் போட்டு சுத்திட்டு இருக்காரு? எதுக்கு வந்து கோர்ட்ல போற கருப்பு கலர் கோட் யூஸ் பண்றாங்க? கோர்ட்ல கருப்பு கலர் யூஸ் பண்றாங்க. எதுக்கு லாயர் வக்கீல்ஸ் எல்லாம் ஒரே கலரை ஃபாலோ பண்றாங்க? இதுக்கு பேர் கலராலஜின்னு பேர். என்ன கலராலஜி? நீ பாத்துக்கிட்டு இருக்கிற வேலையில இந்த தத்துவம் இருந்தா தான் அந்த வேலைக்கு மரியாதை. அப்பதான் நீ ஃபீல்ட்ல நிக்க முடியும். சாதாரண ஒரு வேலைக்கு எப்படின்னா உங்க ஜாதகத்துல முருகன் வழிபாடு எவ்வாறு மேற்கொள்ளும்னா யாரு கும்பிடுறன்னு ஃபர்ஸ்ட் சொல்றேன். உங்க ஜாதகத்துல எக்காரணத்தை கொண்டும் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்க கூடாது. யார் யாருக்கெல்லாம் செவ்வாய் நீசம் அடைஞ்சிருக்கும் முருகனின் சாபத்தில் பிறந்தவர்கள். ஏன் குழந்தை வரம் கிடைக்காது, ரத்தம் நரம்பு எலும்பு சம்பந்தமான வியாதிகளை இறந்துருவீங்க, ஹார்ட் அட்டாக் ப்ராப்ளம் வரும். ரத்தம்னா ரத்தத்துக்கான தத்துவம், உடம்புல இருக்க ரத்தம்னா என்ன? செவ்வாய். அப்ப அந்த செவ்வாய் நீசம் அடைஞ்சிருச்சுன்னா முருகனின் சாபத்தில் பிறந்தவர்கள் நீங்க. அப்ப முருகனோட பாதத்தை நீங்க கழுவணும், என்னைக்குமே போய் கண்ணீரால கழுவணும். அப்ப செவ்வாய் நீசமானவர்கள் எக்காரணத்தை கொண்டும் திருப்பரங்குன்றம் முருகனை தவிர்த்து வேற எந்த கோயிலுக்கும் போகக்கூடாது. ஏன் அப்படின்னா செவ்வாய் தத்துவம் அங்கதான் இருக்கு. ஏன்னா முருகன்னா போன பிறகு நீங்க மனைவிக்கு சரியான மரியாதை கொடுக்கல, குழந்தைக்கு சரியான மரியாதை கொடுக்க, சாபம் எப்படி வேலை செய்யுது? நீ ஏதோ பண்ணிருக்கடா, பண்ணலைன்னா வேலை செய்யாது. நீ ஏதோ நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிடுவ, பிள்ளைகளை மதிக்க மாட்ட, காசை வாங்கிட்டு ஏமாத்துவ, வட்டிக்கு விட்டு அதிகமான வட்டி வாங்கி அந்த சொத்தை வாங்கி நீ ஏமாத்திடுவ, சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டேன், யாரையாவது குத்தி கொண்டுருவ. அடுத்த பிறகு மட்டும் நான் நல்லவனா வாழனா எப்படி வாழுவேன்? எனக்கு புரியல.
ஒவ்வொரு மனிதனுக்கும் பிரச்சனை இருக்கு, ஒரு தோஷம் இருக்கு. எனக்கு நோய் பிரச்சனை இருக்கு, எனக்கு கல்யாணம் ஆகல, குழந்தை இல்ல. எப்பா சாமி, நீ மட்டும் தான் காரணம். இன்னொருத்தைய வந்து என் பிரச்சனை ஒரு 1/4 கிலோ இருக்கும், 1/2 கிலோ நீ வச்சுக்கோ, 3/4 கிலோ நான் வச்சுக்கிறேன்னு சொல்றதுக்கு இங்க வேலை கிடையாது. எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டு இருக்கு. இப்படித்தான் போகும் டாபிக். சோ செவ்வாய் நீசமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை தவிர்த்து எங்கேயுமே கும்பிடக்கூடாது. ஏன்னா அது செவ்வாய் ஸ்தலம். வேற எந்த ஸ்தலத்துக்கு நீங்க போய் கும்பிட்டாலும் முருகன் தண்டனை கொடுக்கறதுக்காக உங்களை காத்திருப்பாரு. ஏன்னா நீ பாவம் பண்ணிருக்க, நீ ஏமாத்தி இருக்க, நீ துரோகம் பண்ணிருக்க, இல்லன்னா நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருப்பேல்ல. இப்ப பிரச்சனைன்னு ஒருத்தவனுக்கு வருதுன்னா, இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப எனக்கு வந்து லங்ஸ்ல பிரச்சனை, ஸ்மோக் பண்றதுனால வருது, சரியான நேரத்துல தண்ணி குடிக்கல, கிட்னில ஃபார்ம் ஆகுது, அப்ப அது நீதாப்பா காரணம். அப்ப மெடிக்கல் டாக்டர் போய் கேட்பாரு, அப்படியே நல்லா இருந்தேன், திடீர்னு நெஞ்சு வலி வந்துருச்சு, எப்படி வந்துச்சு, எப்படி நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டு இருந்தா வந்துச்சா? அப்படி எல்லாம் வராது. நீ தம்ம போடுவ, தண்ணி அடிப்ப, தவறான சவகாசம் வச்சுக்கிறோம், உனக்கு நோய் வரும். அதுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு மாத்திரை கொடுக்குறோம், புரியுதா? அது கைராசியான டாக்டர் கிட்ட நீ போனேன்னா சீக்கிரம் குணமாயிரும். காசு வாங்கிட்டு ஏமாத்துற டாக்டர் கிட்ட போனா மொத்த காசையும் புடிங்கிட்டு உன்னை படுக்க வச்சிருவாங்க. இதே கான்செப்ட் தான் ஆன்மீகத்திலையும். நல்லா புரிஞ்சுக்கணும். நல்ல நேரம் இருந்தா தான் நல்ல மனிதர்களை சந்திப்போம். இதுதான் உண்மையான ஒரு தத்துவம். இப்ப செவ்வாய் நீசமானவர்கள் திருப்பரங்குன்றம் முருகனை வழிபாடு பண்ணணும், வேற எங்கேயுமே வழிபாடு பண்ணக்கூடாது. இதை தவிர்த்து வேற எந்த ராசி லக்னக்காரர்களாக இருந்தாலும் எந்த கோயிலுக்குனாலும் போங்க, செவ்வாய்க்கிழமை வந்து வழிபாடு பண்றது விசேஷம். முருகனுக்கு பால்ல குளிர் வைக்கிறது விசேஷம். செவ்வாய் என்று விரதம் இருந்து ஓம் வீரத்வஜாய தன்னோ பௌம பிரச்சோதயா மந்திரத்தை அதிகமான முறையில் சான் பண்றது விசேஷம். அது மட்டும் இல்லாம முருகன் ஆதிக்கத்துல உங்க ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்துச்சுன்னா வலது கை மோதிர விரல்ல கோரல் பயன்படுத்துங்க. கலைஞர் பயன்படுத்தினார், அவர் தான் வந்து ஆட்சியை பிடிச்சாரு. அத்தனை பேர். ஏன்னா முருகன்றது என்ன நினைச்சீங்க? படை தளபதி என் அப்பன். அப்ப செவ்வாய்க்கிழமை பால் அபிஷேகம் விரதம் இருந்து நான் சொல்ற மூல மந்திரங்களை சாண்டிங் பண்ணீங்கன்னா சகல தோஷமும் விலகும். ஒரு நபரை தவிர, யாரு? செவ்வாய் நீசமான நபரை மட்டும் தவிர. அவங்க கேஸ சென்சிட்டிவான ஃபைலு தனியா தோரமா தூக்கி வச்சு போன பிறகு என்ன பாவம் இருக்கு, தோஷம் இருக்கு, செவ்வாய் நீசமான ஆக்சிடென்ட் ஆகும். இப்ப சொல்ற எழுதி வச்சுக்கோங்க, பாருங்க, கிராஸ் வெரிஃபிகேஷன் செக் பண்ணி ஒருத்தையும் ஜாதகம் பார்க்க வந்தா புட்டு வச்சிருவோம் எல்லாத்தையுமே. நாங்க அவ இப்ப என்ன காலையில தப்பு பண்ணிட்டு வந்திருக்காங்க கூட சொல்ல முடியும். இந்த ஒரு நபரை மட்டும் தவிர வேற யாருனாலும் எந்த கோயில்னாலும் என்னன்னாலும் செய்யும். செவ்வாய்க்கிழமை செய்யறது மட்டும் விசேஷம். இப்ப செவ்வாய்க்கிழமை தான் விசேஷம். ஏன்னு சொல்றேன்னா முருகன் பிறந்தது செவ்வாய். நவகிரகத்துல எதுக்கு செவ்வாய்க்கு இளஞ்சிவப்பு கொடுத்திருக்கோம்? நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒவ்வொரு கிரகத்துக்கு எதுக்கு ஒவ்வொரு கலர் கொடுத்திருக்கோம்? இந்த கேள்வி முடிச்சிடுறேன். செவ்வாய்க்கிழமை முருகன் வழிபாடு செய்வது மிக உத்தமம். நான் சொன்ன ஒரே ஒரு அந்த நட்சத்திரம், அந்த ராசி நீசமானவங்களை தவிர்த்து வேற யாராலும் வழிபாடு பண்ணணும். ஐயா, இப்ப ரீசெண்ட் டைம்ஸ்ல முருகரை எந்த அளவுக்கு வழிபாடு பண்றாங்களோ அதே மாதிரி வராகியம்மனையும் கும்பிடுறாங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதாவது படை தளபதி என்னப்பன், படை தலைவி வராகி. நான் நிறைய வீடியோ பதிவுல சொல்லியிருக்கேன். வராகிய வழிபாடு மேற்கொள்வது மிக கவனமாக மேற்கொள்ளணும். செய்வன பிரச்சனை இருக்கிறவங்க மட்டும்தான் வராகியை மேற்கொள்ளணும். எதிரிகளை வீழ்த்துறவங்க மட்டும்தான் வராகியை சரி பண்ணணும். ஜாதகத்துல கரணம் பன்றி இருந்தா வராகியை மேற்கொள்ளணும். எப்படி தெரியல, புதுசா இருக்குல்ல, இதுதான் உண்மை. சரி, நான் ஒண்ணு கேட்கிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டியை நான் வந்து சொல்றேன். யோகி பாபு இருக்காருல்ல, அவர் கரணத்தை ஆக்டிவேட் பண்ணி தான் வராகிக்கு கோயில் கட்டதுக்கு அப்புறம் தான் ஃபீல்டிங் நின்னாப்ல. விஷயம் புரியுதா உங்களுக்கு? கரணம்ன்றதுல ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு ஜாதகத்துல. அப்ப வராகியை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் சுத்தவத்தமா இருக்கணும். நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. அவர் ரத்த பலி வாங்குறவ, புரியுதா? மாதுளை வச்சு வழிபாடு பண்றது மிக சிறப்பு. அவளுக்கு மாந்திரிக செய்வன பிரச்சனைகளுக்கெல்லாம் அவளை தலைமை தாங்கிதான் சுடுகாட்டுல வச்சு பண்றாங்க. அதை எடுக்கிறதுக்கு நாங்க அவ்வளவு கஷ்டப்படுறோம். அந்த தாயை பத்தி நான் குறை சொல்லல. வராகி வழிபாடு கரணம் பன்றியாக இருப்பவர்கள் மட்டும் வழிபாடு பண்ணணும். வேற யாராக இருந்தாலும் வராகிய ஜாதகத்துல நல்ல இடத்துல குரு இருக்காரா அப்படின்னு பார்த்துட்டு வழிபாடு பண்ணணும். நீங்க பாட்டுக்கு தண்ணி அடிச்சு தம் அடிச்சு தவறான சவகாசத்துல இருந்து நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வீட்டுல சிக்கன் வளர்த்துட்டு சிக்கன் சமைச்சு கொடுத்துட்டு சுத்தவத்தமா குளிக்காம வீட்டுல வச்சு வராகியை வழிபாடு பண்ணீங்கன்னா கோபுரத்தில் இருந்தால் கூட குப்பையில் ஒன்று விடுவீங்க. வராகி இட்ஸ் சென்சிட்டிவான காட். அவளுக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் என்ன தெரியுமா? படை தல தலைவி அப்படின்னா என்ன? போர்க்கடவுள். போர்க்கடவுள்னவ. எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு, 4 பேர் அடிச்சுட்டாங்க, செய்வன பிரச்சனை நான் மாட்டிக்கிட்டேன், இந்த கேஸ் நான் ஜெயிச்சு வராகியை கும்பிடுங்க, ஜெயிச்சிடலாம். அதுக்கு ஜாதகம் பார்க்கணும். அந்த ஜாதகத்துல உங்களுக்கு நல்ல நட்சத்திரம் இருக்கா, வராகியை கும்பிடுறதுக்கான சூழல் இருக்கா? எதனால ஒரு தெய்வத்தை மட்டும் பிரதிஷ்டை பண்ணி நம்ம வச்சுக்க சொல்றோம்? இந்த தெய்வங்கள் கான்செப்ட்ன்றதெல்லாம் வெரி சென்சிட்டிவ் கான்செப்ட். வராகிய ஒரு டைம்ல ஹைலைட் பண்ணாங்க, அதை செஞ்சு கூட்டு எப்படி கருங்காலி வந்து வச்சு நிறைய பேர் போட்டு அடி வாங்கி சின்ன பண்ணமானாங்க.
அப்புறம் திரும்ப ஹை ஆகி பீக் லெவலாச்சா, எல்லாருக்குமே எல்லாமே செட் ஆகாது. அது ஒரு பேட்டர்ன், அது ஒரு டிசைன். அந்த மந்த் மட்டும் ஹை ஆச்சு, எல்லாரும் கூப்பிட்டா சரியா போச்சா? இப்ப எத்தனை கோடி சரி உருவாயிருக்கணும், எத்தனை மாந்திரிக பிரச்சனை சரியா இருக்கணும்? ஒரு நாளைக்கு 100 கேஸ் வருதுங்க எனக்கு, பறவை வந்து சரி பண்ண வேண்டியதாங்க. ஏங்க செய்வனை பண்றதே வராகி வச்சுதாங்க பண்றாங்க. அந்த அம்மாவை குறை சொல்லலைங்க, மந்திரத்தை மாத்தி சொன்னா வேற மாதிரி வேலை பார்க்குங்க. புரியுதா? ரத்த பலி கொடுத்தா அவனோட ஆன்மா பறிபோகுங்க. அவனுடைய ஜாதகத்துல இருக்கக்கூடியவனுடைய கரணம் என்னன்றது தெரிஞ்சு வராகி அவனுக்கு பண்ணிய பலி கொடுக்கும் போது அந்த பட்சியை பலி கொடுத்தா அவன் செத்து போயிருவாங்க. இது உண்மைங்க. அது எடுக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறவங்க. வராகி வழிபாடு நான் சொன்ன மாதிரி எதிரிகளை வீழ்த்த, கோர்ட்டு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, செய்வன பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் சரி பண்ணணுமே தவிர வேற யாராக இருந்தாலும் அவர்கள் வழிபாடு செஞ்சா கீழே தாங்க போவீங்க. இது அழிக்க முடியாத ஒரு உண்மை. இந்த வராகிய நாங்க சாந்தி படுத்துறதுக்கு சில மந்திரங்கள் பிரயோகப்படுத்துவோம். அந்த அம்மாவை இப்ப ஒண்ணும் இல்ல, ஒரே பாட்டு தான், கோபமாவும் பாடலாம். ஒரு நபர் இருக்காரு, ஐயா வாங்கயா வணக்கம் வணக்கம் அப்படின்னா மரியாதை, டே இங்க வாடா அப்படின்னா 2 விதம் இருக்குல்ல. அந்த மாதிரி அந்த அம்மாவை ருத்ரமாக்கணும்னா பண்ணிய பலி கொடுத்து வர வச்சு எதிரியை காலி பண்ற ப்ராசஸ். அந்த அம்மாவை ஆசையோட அன்போட வீட்டுல மகாலட்சுமியோட ரூபத்துல வர வைக்கிறதுக்கு சில மந்திரங்கள் இருக்கு. இந்த மந்திரங்கள்லாம் நாங்க முறையா ஹோமத்துல உட்கார்ந்துதான் நாங்க பிரயோகமே படுத்துவோம் அந்த அம்மா வர்றதுக்கான ப்ராசஸ். புரியுதா உங்களுக்கு? இந்த மந்திரம் சொன்னா அந்த இடத்துல அந்த அம்மா இருப்பா. உங்க சேனலுக்காக பிரத்யேகமா அந்த மந்திரத்தை நான் பிரயோகப்படுத்துறேன். இது எல்லாருமே பிரயோகப்படுத்த கூடாது. புரியுதா உங்களுக்கு விஷயம்? பிரயோகப்படுத்துறேன், இதை கேட்டாலே நோய் வரும்.